ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டி காலர் நெக் டிசைன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ நான் என்னோடய ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து வீடியோவில் காமிச்ச மாதிரி அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி ட்ரா பண்ணி இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் பேக் நெக்குக்கு வந்து அதே சேம் 3 இன்ச்சஸ் வந்து நெக்கோட வித் வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட டெப்த் வந்து ஒரு 1 இன்ச்சஸ் நான் கொடுத்து அதை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அதை மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அப்படியே வந்து நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பேக் சைடுக்காக நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த நெக்கை மட்டும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு. அதே மாதிரி பேக் பார்ட்டும் சேம் அதோட நெக்கை மட்டும் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதோட மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு. இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு சைட்லலாம் நாச்சஸ் போட்டு இதை வந்து இந்த இன்சைட்லேருந்து அவுட் சைடுக்கு நம்ம வந்து டர்ன் பண்ணுறோம். தட் மீன்ஸ் நம்ம வந்துட்டு இப்போது லைனிங்கை வந்து பேக் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச்சஸ் போடணும். சேம் இதே மாதிரி உங்களோட பேக் நெக்கையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட 2 நெக்குமே கட் பண்ணி டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தோட ஷோல்டரையுமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக்கோட அந்த லென்த்தை வந்து நம்ம அளந்து பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து காலர் ரெடி பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து கீழே கரெக்டாக இந்த இடத்துல இருந்து வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரியே டேப்பை வச்சு ஃபுல்லாக உங்களோட அந்த நெக்கை வந்து ஃபுல்லாக வந்து அளந்துக்கோங்க. இப்போ எனக்கு 19 இன்ச்சஸ் வருது. ஒரு சைடுக்கு 19 இன்ச்சஸ் வருது. அப்போ 2 சைடு வரும்போது 19 36 இன்ச்சஸ். ஸோ 36 இன்ச்சில் வந்து ஒரு கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் வித்தில் 36 இன்ச் லென்த்தில் வந்து ஒரு கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு அது ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி வந்து நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இப்போ லைன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஆஃப் சர்க்கிள் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் யூ கைஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அதோட வித்து லென்த் வேணுமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு வித் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். 1 கோடு கிடையாது, ஒரு 3/4 இன்ச்சு வர மாதிரி வித்தில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது டோட்டலாக உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி அந்த ஆஃப் சர்க்கிளில் கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு அப்படியே ட்ரா பண்ணிகிட்டே வரணும். ஃபுல்லாக நீங்கள் அந்த கேன்வாஸ் ஃபுல்லாக, அதாவது நம்ம 36 இன்ச் லென்த்தில் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 36 இன்ச் லென்த்துக்கு அப்படியே லைன் வந்து போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த ஆஃப் சர்க்கிள் வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அதை கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ட்ரா பண்ண அந்த கேன்வாஸை வந்து ஒரு கிளாத்தில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அயன் பண்ணியாச்சு. அயன் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டிக் ஆகிடும் இல்லையா, அதுக்கப்புறம் அதே சைஸில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளாத் எடுத்து அது மேலே வச்சு இப்போ நம்ம அந்த சர்க்கிள் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய துணியும் கீழே இருக்கக்கூடிய துணியும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்க இந்த சர்க்கிள் மேலேயே அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த சர்க்கிள் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். பிகாஸ் அது சர்க்கிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் பொறுமையாக நீங்கள் அது மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு நிறுத்தி நீங்கள் அந்த மிஷினை கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நீட்டாக அழகாக ஸ்டிச் ஆகி வந்துடும். இப்போ நம்ம அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கிளை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை வந்து சர்க்கிளை வந்து கட் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி அதை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அந்த ஸ்டிச்சஸ் மேலே சிசர் படாமல் பார்த்து நீட்டாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இடம் இருக்கிற மாதிரி வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய துணி இருந்தாலும் உங்களுக்கு அதை டேர்ன் பண்ணும்போது நீட்டாக வராது. பிகாஸ் இது சர்க்கிள் அப்படிங்கிறதுனால. அதனால் வந்து நீட்டாக அந்த ஸ்டிச்சஸ் மேலே துணி படாமல் பார்த்து பொறுமையாக இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அது ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக அந்த சர்க்கிள் உங்களுக்கு வெளியில் வரும். நாச்சஸ் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா, அதாவது ரொம்ப அதிகமான துணி விடாதீங்க. அந்த சர்க்கிளை சுற்றியும் குட்டி குட்டி நாச்சஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த நாச்சஸ்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம அழகாக நீட்டாக பொறுமையாக டேர்ன் பண்ணி நம்ம எடுத்துடலாம்.
நம்ம அதை ஃபுல்லாக டர்ன் பண்ணி நீட்டாக எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சர்க்கிளை சுற்றி ஒரு டாப் ஸ்டிச்சஸ் நம்ம போடணும். சர்க்கிளை சுற்றி ஃபுல்லாக டாப் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்மளோட மெயின் ஃபேப்ரிக், அதாவது நம்மளோட நெக்கில் வந்து இந்த காலரை நம்ம இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட கட் ஒர்க் டிசைனர் காலர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நெக்கில் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த காலர் நெக் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து ஓவர்லாப் ஆகி வரும். ஸோ உங்களோட நெக்கோட டெப்த் எவ்வளவோ அது வரைக்கும் வந்து விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேப்பை வந்து உள்ள ஏதாவது ஃபேப்ரிக் கொடுத்து கன்சல்ட் பண்ணிடுங்க. அண்ட் வேற ஒரு டிசைனிங் வீடியோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். சில் தென் டேக் கேர், பை பாய்.